உனக்கு கிளரிங் பர கேட்குறது மொக்க கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துட்டு இருக்க அந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் ப்ரோமோலாம் பார்க்கும்போது இவங்க என்னமோ வித்தியாசமாக பண்ணுறாங்கடா. அது மட்டும் தெளிவாக தெரியுது. நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் அவருடைய மார்க்கெட்டிங் ஜீனியஸை இந்த டெட்பூல் திரியில் வேற மாதிரி வெளிக்காட்டிட்டு வந்திருக்காரு. ஆப்வியஸாக டெட்பூல் திரியில் ஏகப்பட்ட கேமியோஸ், நிறைய சூப்பர் ஹீரோஸ் வரப்போகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மல்டிவர்ஸை வச்சு செய்ய போகிறாங்க. நிறைய கேமியோஸ் வரப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எல்லா கேமியோஸுமே சும்மா ரேண்டமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் அவங்கள ஒரு டீமாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் இப்போதைக்கு அவருடைய இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்காரு. ரெண்டுத்திலுமே என்ன விஷயத்தை உங்களால் பார்க்க முடியுது? அவெஞ்சர்ஸ் மேலே அனார்கிஸ் லோகோ வரையப்பட்டிருக்கு. அவெஞ்சர்ஸ்க்கு மேலே அனார்கிஸ் லோகோவை வரைஞ்சு அதை டெட்பூலில் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க? இந்த அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ்னா யார், என்ன மாதிரி இந்த டீமப்பா அமைய போகுது, அது பத்தாவது வரைக்கும் இப்போதைக்கு புதுசாக வந்திருக்க வூல்வரின் வெர்சஸ் சேபர்டூத் அந்த ப்ரோமோவே மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோமோ கிட்ட வந்து போயிடலாம். அந்த ப்ரோமோவில் ஃபர்ஸ்ட் வர சீக்வன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தது தான். அதுக்கு நடுவில் நம்ம வூல்வரின் இப்போதைக்கு யார் அடுத்து வரா அப்படின்னு சொல்லி கேட்க எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேபர்டூத் இறங்குற வந்து இந்த ஷாட்டை அமைச்சிருப்பாங்க. இந்த சேபர்டூத் நம்ம டெய்லர் மீன், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்மென்ல பேரான அதே சேபர்டூத் தான். அந்த லுக் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பட் பாசிபிளி லைக் வேற ஒரு மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட கேரக்டராக இருக்க சான்சஸ் இருக்கு. பட் பார்த்த உடனே இவன் சேபர்டூத் தான் அப்படிங்கிறத இந்த பக்கம் டெட்பூல் அண்ட் வூல்வரின் ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. வெல், எப்படி வூல்வரின் ஆரிஜின்ஸ்லாம் நம்ம வேற ஒரு சேபர்டூத்தை பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டைமில் இருக்க வூல்வரின் இவர் இல்லையோ, வேற ஒரு டைம்லைன், அதாவது எக்ஸ்மென் டைம்லைன் வூல்வரின் தானோ அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பதான் செய்யுது. இப்போ வரைக்கும் இந்த வூல்வரினை வேற ஒரு யூனிவர்ஸுங்கிற மாதிரி தான் சொல்லி போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னமோ ஒரு பாசிபிளி அந்த எக்ஸ்மென் டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட் அந்த வூல்வரினா இருக்கலாங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஸோ அந்த யூனிவர்ஸில் ஆப்வியஸாக இந்த டைலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேபர்டூத்தை சுற்றிட்டு இருப்பாரு. அதனால தான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க போல. அண்ட் நகமும் வருது, அதை வச்சு கூட பாசிபிளி அவர் டீஸ் பண்ணியிருக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் வூல்வரின் வெர்சஸ் சேபர்டூத்துங்கிற அந்த ஒரு ரீமேட்ச் பல வருஷங்கள் கழிச்சு நடக்கும் போது நம்ம வூல்வரின் ஹூஸ் நெக்ஸ்ட் அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் சேபர்டூத் இறங்குற மாதிரி இருக்க அந்த காரணத்தினால இதுக்கு முன்னாடியே வூல்வரின் ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளி இருக்கலாம். அப்படி இல்லைனா சேபர்டூத்தை போட்டு தள்ளிட்டு யார் அடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு என்னமோ இந்த ஃபைட்டில் கண்டிப்பாக நம்ம வூல்வரின் சேபர்டூத்தை டிஃபீட் பண்ணிட்டாரு தான் தோணுது. பிகாஸ் அவர் ஹூஸ் நெக்ஸ்ட்னு கேட்கும்போது அவருடைய இந்த ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பேபி நைஃப் இல்லவே இல்லை. நம்ம டெட்பூல் ஆக்சுவலாக வூல்வரினை இருப்பா என்னப்பா இந்த மாதிரி சண்டை போடுறேன், உடம்புல இருக்க அந்த கத்தையெல்லாம் உருவி விட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தையை எடுப்பார்ல, அப்போ ஷோல்டரில் ஒரு பேபி நைஃப் இருக்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஹூஸ் நெக்ஸ்ட்னு கேட்கும்போது அவர் ஷோல்டரில் அந்த நைஃப் இல்லாத சமயத்தில் எனக்கு என்னமோ அவர் சேபர்டூத்தை டிஃபீட் பண்ணிட்டார் போல. சேம் அதே ரிங்குக்குள்ளே தான் நிற்கிறாங்க. பாப்போம் இதோடைய அவுட்கம் என்ன மாதிரி அமைய போகுதுன்னு. இந்த இடத்துல நீ எப்படி சண்டை போடணுங்கிற மாதிரி டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா வூல்வரினுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்க, தக்காளி இதெல்லாம் நான் பலமுறை பார்த்துருக்கேன்டா, வாய் மட்டும் ஓரமாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வூல்வரின் அந்த ஃபைட்டுக்கு தயாராகிறாரு. நம்ம டெட்பூலுமே பொத்திட்டு ஓரமாக நிற்க அந்த ஃபைட் கிக் ஆஃப் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஃபைட் நடக்கும்போதே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த வெஹிக்கல்ஸை இன்னும் க்ளோஸ் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக காமிச்சிருக்காங்க. முக்கியமாக ஹாட் ராட் வெஹிக்கிள் இங்கே நிற்குது. அதே மாதிரி இந்த வண்டி இதுக்கு முன்னாடி நீங்கள் மூன் நைட்டில் பார்த்துருக்கலாம். ஸோ மூன் நைட் ஒரு கப் கேக் வண்டி ஆட்டி போட்டு ஓட்டிட்டு இருப்பார்ல, அந்த வண்டி தான் இது. ஸோ இந்த படத்தில் ஆக்சுவலாக நம்ம மூன் நைட்டுமே ஒரு கேமியோ கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. லைக் மிட் நைட் சன்ஸோட ஒரு வேரியேஷனாக தான் அனார்கிஸ் அவெஞ்சர்ஸை கூட்டு வர மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸாக அது மூன் நைட்டோட கப் கேக் ட்ரக் தான். அதே மாதிரி இந்த குரூப்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ட்ரக்குமே இருக்க தான் போகுது. அந்த பிக்சரை என்னால் இங்கே காட்ட முடியாது. பட் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்டோரியாக போடுறேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்க மறக்காம அதை ஃபாலோ பண்ணி விடுங்கப்பா எப்பா. பட் ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கான ஒரு சின்ன ட்ரக்குமே இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஃபென்டாஸ்டிக் காருன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மிகப்பெரிய கான்வாயாக மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நம்ம வூல்வரின் அண்ட் டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்து போட்டு அந்த இடத்துல சண்டை நடத்திருக்காங்க. அண்ட் பின்னாடி 20th Century Fox அந்த லோகோ உடஞ்சிருக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம வூல்வரின் அண்ட் டெட்பூல் சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டை போடுற சமயத்தில் தான் நம்ம வூல்வரின் உடம்புல ஏகப்பட்ட கத்தி கடப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குத்துப்பட்டிருக்கு. அங்கே தான் நம்ம சேபர்டூத்துமே இறங்கி சண்டை போடுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய சீக்வன்ஸாக தாங்க இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரோமோலையுமே செகண்ட் ஹாஃப் சீக்வன்ஸாக அவங்க காமிக்கவே இல்லை போல. ஃபர்ஸ்ட் ஹாஃபை வச்சே ப்ரோமோ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம், பெருசாக எதுவுமே ஸ்பாயில் ஆகாம தான் இருக்கு. பட் படம் நெருங்க நிறைய ஸ்பாயிலர்ஸாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்காக மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. இப்போதைக்கு அந்த அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ் ஃபிளாக் கிட்ட வருவோம். ஸோ ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் லோகோவை ப்ளூ அண்ட் ஒயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டோனி ஸ்டார்க் அவெஞ்சர்ஸ் லோகோவை டிசைன் பண்ணும்போதே அதை ப்ளூ அண்ட் ஒயிட்ல தான் டிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை தான் இந்த இடத்துல ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த லோகோ மேலே அனார்கிஸ்ட் அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வரையப்பட்டிருக்கேன். அனார்கிஸ்ட்னா அப்படியே லைக் இவங்களோட கோட்பாடுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறவங்க, பேருக்கு ஏற்ற மாதிரியே அராஜகம் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அவெஞ்சர்ஸ் லோகோ மேலே, அதாவது ஆர்டரை பரப்புறவங்க அந்த லோகோ மேலே அனார்கிஸ்ட் லோகோ வரைஞ்சிருக்கும் போது இவங்க கம்ப்ளீட்டாக நமக்கு தெரிஞ்ச அவெஞ்சர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ ஒன்று இது வந்து நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் அவங்க ஃபார்ம் பண்ணுற அந்த டீமுக்கு கொடுக்கப்படுற அந்த லோகோவாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ரயன் ரெனால்ட்ஸும் கேப்ல இந்த அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ் லோகோ தான் போட்டிருக்க அந்த காரணத்தினால மேபி நம்ம டெட்பூல் அவருக்கான ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போகிறார்ல. லைக் இப்போதைக்கு அந்த டீமில் நம்ம வூல்வரின் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. கூடவே சேர்ந்து பாசிபிளி எலக்ட்ராவும் வரலாம். நம்ம கிட்பூல், லேடி டெட்பூல், ஹெட்பூல், பேபி பூல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இத்தனை கேரக்டர்ஸ் உள்ள வர மாதிரி சொல்லப்படுது. இவங்க எல்லாருமே தனித்தனி கேரக்டர்ஸ் பேர் சொல்லி அழைக்காம நாமளும் அவெஞ்சர்ஸ் மாதிரி தான், பட் அவங்கள வந்து கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ் போடுற லோகோவை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
அவெஞ்சர்ஸ் மாதிரி அமைதியாக சமாளிக்காமல் அராஜகம் பண்ணி சமாளிக்கிற அந்த காரணத்தினால இவங்களுடைய டீமுக்கு அனார்கிஸ் அவெஞ்சர்ஸுங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு பேசாமல் எக்ஸ்மென்னே கூட்டு போயிடலாமேடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுன்னு புரியுது. மியூட்டன்ஸ் மட்டும்தான் எக்ஸ்மென் சொல்லி கூப்பிடப்படுவாங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் மியூட்டண்ட்டாக இருந்தாலும் இந்த டீமில் யார் யார் வரப்போகிறாங்க நமக்கு தெரியல. ஸோ அதனால் அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ் பேர் கொடுத்துருக்காங்க இடமோ அப்படி இல்லைனா ஆப்போசிட்டில் சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய டீமுக்கு மேபி அனார்கிஸ் அவெஞ்சர்ஸுங்கிற பேர் கொடுக்கப்படலாம். ஏன்னா டெக்னிக்கலாக அந்த மாதிரி நம்ம டைம்லைனில் இருந்து ப்ரூன் பண்ணப்படுற எல்லாமே அந்த டைம்லைனுக்கு சம்மந்தம் இல்லாத பொருட்கள் தானே. அந்த பொருட்களை வாய்டுக்குள்ளே போடும்போது அந்த மாதிரி எல்லா ஸ்க்ராட்சுமே ஒன்றா சேர்த்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த டைம்லைனுக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ஆப்போசிட்டாக இருக்க அந்த காரணத்தினால அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ்ங்கிற ஒரு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தேடி போயிட்டு இருக்கு. அதாவது இந்த டெட்பூலுக்கு ஆப்போசிட்டாக நிற்கக்கூடிய நம்ம கசாண்ட்ரா கீழே இருக்க அந்த டீம் மெம்பர்ஸ், அந்த பவர்ஃபுல்லான மியூட்டன்ஸ் அண்ட் எல்லா சூப்பர் ஹீரோஸுக்குமே அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ்ங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படலாம். அதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் இது எல்லாமே காமிக்லேருந்து அப்படியே அப்பாற்பட்ட விஷயங்கள் தான். ஸோ காமிக்கில் அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ்ங்கிற ஒரு டீம் கிடையாது. பட் அனார்கியை ஃபாலோ பண்ணுற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. கேப்டன் அனார்கினே சொல்லி ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். அதாவது கேப்டன் அமெரிக்காவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வன்முறையை கையில் எடுக்கிறவன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அவன். ஸோ சின்ன பையன் தான். ஸோ அந்த மாதிரி மேபி சில கேரக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ்ங்கிற டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஃபேமஸாக சுற்றிட்டு இருக்க என்னோட தேடிபடி இந்த படத்தில் நம்ம மிட்நைட் சன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. கோஸ்ட் ரைடர் வரப்போறான்னு சொல்லி ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கு. மூன்நைட் வருவாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. பிளேடு, அதாவது நம்ம வெஸ்லி ஸ்னைப்ஸ் பிளேடு, இந்த ஃபர்ஸ்ட் பிளேடு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த பிளேட் கேரக்டர் வர மாதிரியும் சில ரூம் சுற்றிட்டு இருக்கு. இட்டர்னல்ஸ் படத்தில் வந்து நம்ம பிளாக் நைட்டும் வர மாதிரி ஒரு அப்டேட் அது பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு அந்த காரணத்தினால. இந்த மாதிரி பல அந்த மிட்நைட் சன்ஸ் கேரக்டர்ஸ் உள்ளே இருக்கும்போது அவங்கள எல்லாருமே அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ்ங்கிற மாதிரி பிளேஸ் பண்ணலாம். சாதா அவெஞ்சர்ஸில் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸை டீல் பண்ணக்கூடிய ஒரு அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ் தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்கிற ஒரு ரூமரும் சுற்றிட்டு இருக்கு. பட் எனக்கு என்னமோ அப்படி பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா மிட்நைட் சன்ஸுங்கிறது ஒரு செப்பரேட் நேம், செப்பரேட் கேரக்டர்ஸ் தான். அந்த பேரோட ட்ரேட்மார்க் மார்வல் கிட்ட இருக்கும்போது தேவையில்லாம அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ் சொல்லி அவங்க இறக்க மாட்டாங்க. அது நல்லாவும் இருக்காதுன்னு தோணுது. மிட்நைட் சன்ஸ் வரதான் போகுது. பட் அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போதைக்கு இருக்கக்கூடிய என்னோட ஆன்டி ஹீரோ டீம் யாருன்னு கேட்டிங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் வித் அன் ஆஸ்ட்ரிக். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தண்டர்போல்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு தண்டர்போல்ட்ஸ்க்கு பக்கத்தில் பேருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரிக் போடப்பட்டிருக்கேன். நம்ம ஏதாவது டைப் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா ஆஸ்ட்ரிக் போட்டு அதை சரி செய்வோம்ல, அந்த மாதிரி அந்த தண்டர்போல்ட்ஸ் பேரே கொடுத்துருக்காங்க. ஸோ தண்டர்போல்ட்ஸ் பேர் கூட பாசிபிளி ஒரு சின்ன பிளேஸ் ஹோல்டராக இருக்கலாம். ஸோ படம் ரிலீஸ் ஆன அப்புறம் இந்த டைட்டில் மாற்றப்படலாம்ங்கிற மாதிரி ஒரு ரூம் சுற்றிட்டு இருக்கேன். படத்துக்குள்ளேயே எங்கள் பேர் தண்டர்போல்ட்ஸ் கிடையாது, நாங்கள் டார்க் அவெஞ்சர்ஸ் அண்ட் ஆன்டி அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டீமுக்கே அவங்க பேர் என்னங்கிற ஒரு சண்டை ஏற்படுமா. ஃபைனலாக அந்த தண்டர்போல்ட்ஸுங்கிற ஒரு பேரில் அவங்க சிங்க் ஆகிற மாதிரி தான் படமே முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த தண்டர்போல்ட்ஸ் பேருக்கு பக்கத்தில் ஆஸ்ட்ரிக்குங்கிற ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு இந்த பேரே ஒரு பிளேஸ் ஹோல்டராக இருக்க சான்சஸ் அதிகம். படம் வரும்போது சொல்ல முடியாதுங்க, தண்டர்போல்ட்ஸ் அந்த பேரை கம்ப்ளீட்டாக அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ்ங்கிற மாதிரி கூட மாற்றலாம். ஏன்னா டெக்னிக்கலாக உள்ள இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க தானே. கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அவெஞ்சர்ஸ் மாதிரி ஆர்டரை ஃபாலோ பண்ணாமல் அராஜகமும் அதே சமயத்தில் கலவரத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்தை சமாளிக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது இந்த அனார்கிஸ் அவெஞ்சர்ஸ் டைட்டிலுங்கிறது பர்ஃபெக்டாக தண்டர்போல்ட்ஸுக்கு செட் ஆகும். பட் அகெயின் இதை ஃபாலோ பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறத நம்ம படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால தான் இந்த பக்கம் நம்ம ரையன் ரெனால்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அனார்கிஸ் அவெஞ்சர்ஸை கடந்த ஒரு 2 நாட்களாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு, டெட்பூல் இதுக்கான ஏதாவது லீட் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் அனார்கிஸ் அவெஞ்சர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த டெட்பூலாக வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்? உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல. காம்பட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விட லைக் பண்ணி இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட